The Chennai Silks தரமான ஆடி பெருமை மிக ஆடி. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. நான் படத்துல தான் டாய்லெட் கழுவுனேன், அந்த வேலைக்கு கூட யாருமே என்னை கூப்பிட மாட்டேங்கிறாங்க. நான் போய் ஏறி இறங்காத இடம் இல்லை. ஒன்றும் நடிகைன்னு சொல்லிடுறாங்க சகிலா, இல்லைன்னா நீங்க பேச்சாளர்னு சொல்லிடுறாங்க. வேலையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சினிமா வாய்ப்புகள் வர்றதில்ல இல்லை கம்மி ஆயிடுச்சா? அரசியல்ல போனதுனால தான் எனக்கு தமிழ் படமே இல்லாம போனது காரணம். எல்லாம் வித்துட்டேன். அம்மா செத்ததுல இருந்து கஷ்டம். கர்ப்பப்பை வேற எடுத்தாச்சு, 3 கட்டி இருக்குன்ட்டாங்க, 2 கண்ணுலயும் லென்ஸ் வச்சிருக்காங்க. யாருமே சொந்தக்காரவங்க எல்லாம் போனா எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு ஜெயலலிதாட்ட ஒண்ணுமே சம்பாதிக்கலையா? ஜெயலலிதாட்ட சம்பாதிக்கலன்னா அம்மா என்ன போயஸ் கார்டுன்னு எழுதி கொடுப்பாங்களா சகிலா? மீட்டிங் போனா காசு இருங்க கொஞ்சம் இல்லையா? அப்படி இல்லம்மா, அனாதை. நான் பிறந்தது தமிழ்நாடு, காரைக்குடி. இந்த மண்ணு இன்னும் இப்படி ரோடா திரியிறனே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ரோட்ல போய் படுத்துக்க முடியுமா? அதனால ஏதாவது நீங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு நடிகர் சங்கத்துல இருந்து எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு ப்ளீஸ் தயவு செஞ்சு மறுபடியும் வேணா நான் மடிப்பிச்ச கேட்கிறேன். சரிக்கா, நீங்க அந்த காலத்துல நடிச்சிட்டு இருக்கும்போது உங்களை வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படிலாம் கேட்டிருக்காங்க? அப்பெல்லாம் வந்து பார்த்தா உண்மைதான், அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. நான் கவுண்டமணியோட ஒரு 4-5 படம் பண்ணேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் செந்தில் கூட ஒரு 2-3 படம். அப்போ இது எல்லாமே நம்ம அந்த டைரக்டர்ஸ் வாசு சார் இவங்க அந்த ஒரு டீமு. அதனால வந்து நான் உங்ககிட்ட ஒளிவு மறைவு இல்லாமே சொல்றேன். கல்யாணம் ஆயிடுச்சாக்கா உங்களுக்கு? உங்க லைஃப் என்னக்கா? அதுதான் பாப்பா, நான் தான் ஒருத்தனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே. அந்த மேரேஜ் லைஃப்பும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவன் கல்யாணம் பண்ற வரைக்கும் ஊன்னு மகாராணி மாதிரி வச்சு தாங்கினா, கல்யாணம் ஆகி அடுத்த வருஷம் பார்த்தா சைக்கோ ஆயிட்டான். இங்கெல்லாம் தழும்பு அடிச்சு இங்க கை கால் அங்க வரும். அப்பதான் எனக்கு வயித்துல ஒரு ஆம்பளை புள்ள அபாஷன் ஆகி போச்சு. இல்லாட்டி இன்னைக்கு என் புள்ள இருந்திருப்பான். குழந்தைங்க இல்லைன்ற வருத்தம் இருக்காக்கா? இப்போ எனக்கு அந்த குழந்தை இல்லையேங்கிற வருத்தம் இப்போதான் வயசானதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அந்த நேரம் ஒண்ணுமே தெரியல. இப்போ இதை என் புள்ள இருந்திருதுன்னா. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். அகெயின் நம்ம வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ் இவங்களை மீட் பண்ணுறோம். இவங்க பேர் வந்து வாசுகி. ஹலோ அக்கா. வணக்கம் சகிலா. வணக்கம். உங்களை வந்து தெலுங்குல பாக்கிஜான்னா தெரியும். தெலுங்குல அந்த பேர் சொன்னதான் எல்லாருக்கும் தெரியும். ஆமாம். தமிழில் வாசுகி தலைவர், புரட்சி தலைவர் வச்ச பேர். நம்ம தெலுங்குல வந்து அந்த படம் அசம்பிளி ரவுடியிலேருந்து அந்த பேர் வந்துருச்சு. புரட்சி தலைவர் நீங்கள் பிறக்கும்போது வச்சாரு? ஆமாப்பா, 6 மாதம் குழந்தைடா. எங்கள் ஒரு சொந்த ஊர் காரைக்குடி. அவருக்கு தலைவர் வந்து காரைக்குடிக்கு வரும்போது எங்கள் அப்பா வந்து தலைவர் எம்ஜிஆர் கிட்ட ஒரு தொண்டர் படை ஒரு போஸ்டிங்கில் இருந்தார். உங்கள் சொந்த ஊர் காரைக்குடி. அப்பா அம்மாலாம் அங்கே தான்? ஆமாம், அம்மா ஊர் வந்து பக்கத்தில் ஒரு வில்லேஜ் திருக்கோஷ்டியூர்னு. எங்கள் அப்பாவுடைய ஊர் காரைக்குடி. எப்படிக்கா சினிமாவுக்கு வந்தீங்க? அதான்டா, சினிமா ஆசை எனக்கு நிறையவே இருந்தது. டான்ஸ் கற்றுக்கணும், சினிமாவுக்கு போகணும். ஆக்சுவலாக என்னுடைய கனவெல்லாம் வந்து காமெடியே கிடையாது, பெரிய ஹீரோயின். எல்லாரும் எப்படி மனசில் மணக்கோட்டை கட்டினாங்களோ அந்த மாதிரி தான் அக்கா கட்டினேன் மணக்கோட்டை. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவும் ஒத்துக்கலை. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அப்புறம் எல்லாரையுமே நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டார் எங்கள் அப்பா சென்னைக்கு. அப்போ சென்னைக்கு வந்தோடனே எனக்கு மறுபடியும் ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு சினிமாவில் நடிக்கணும்னு. இவங்க ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் நானாக திருட்டுத்தனமாக ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு போயிடுவேன். அப்போல்லாம் ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே போனால் ரஜினி அண்ணன்லாம் காரில் வருவார், பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வருவாங்க, தலைவர் எம்ஜிஆரே வருவார். அப்போ சிஎம். அப்போல்லாம் அவரை ஒரு தடவை நான் கும்பிட்டுருக்கேன். அப்படியே இப்படி காரை பாட்டி கையெல்லாம் காமிச்சிட்டு போவார். சரி, அப்படி சுற்றி வந்து சொல்லுடா தலைவர்கிட்ட இருந்திருக்காரு. ஆமாம். அப்போ நல்ல பொசிஷனில் தானே இருந்திருக்கணும். நல்ல பொசிஷன்னா பூர்வீக சொத்து ஒன்றுமே இல்லை சக்கி எங்களுக்கு. நாங்கள் எங்கள் அப்பா அம்மாவும் ஏழை. நானும் சினிமாவில் வந்தோம் பெருசாக. அம்மா சிஎம் புரட்சி தலைவி அம்மா கிட்ட வேற 22 வருஷம் அரசியலில் பேச்சாளர், தலைமை கழக நட்சத்திர பேச்சாளர் இருந்தேன். நானும் சம்பாரிச்சிக்கல. அன்றைக்கி வேறு 1400 ரூபா தான். அது மாதிரி ஒரு படத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டால் 5000 ரூபா தான் சம்பளம், கூலி வேலை தான். நான் ஓப்பனாக சொல்கிறேன். அக்கா எத்தனை பேர் உங்களோட பிறந்தோம்? நானும் ஒன்று, என் தங்கச்சி ஒன்று. 2 பேர்? ஆமாம், அண்ணன் தம்பி எனக்கு யாரும் இல்லைப்பா. என் தங்கச்சி வந்து எனக்கு தலைவர் எம்ஜிஆர் வாசுகின் பேர் வச்சார். என் தங்கச்சிக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழரசின் பேர் வச்சாங்க. அப்படிதான் வாழ்ந்தமே தவிர பணம் ஒண்ணும் இல்ல. ஓஹோ, இப்போ வந்து உங்க சிஸ்டர்லாம் உங்களோட நல்லா இருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. இங்கதான் சென்னையில இருக்காங்க. எல்லாரும் என் சொந்தக்காரவங்க இருக்காங்க. போன முறை நான் போகும்போது யாரும் என்னை பார்க்கல. இந்த முறை ஏதோ பார்த்தாங்க, போனாங்க, ஏதோ ஒண்ணு. பட் வந்து அவங்க வீட்டுல சாப்பிட்டேன். எங்க ரிலேஷன்ஸ்லாம் இந்த தவிர கொஞ்சம் கவனிச்சாங்கடா. ஆனா பட் என்னன்னா அவங்க வீட்டுல இருக்க முடியாது, என்னை வச்சுக்க முடியாதுன்றாங்க. ஏன்?
அவங்களே வந்து ஒரு சின்ன வீடாக இருக்குது, நீங்கள் உங்களை நாங்கள் எங்கே தங்கி வைக்கிறது இந்த பாருங்க, வாங்க போங்க 10 நாள் இருங்க சாப்பிடுங்க, அவ்வளோதான். உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடு பார்த்து உங்களுக்குன்னு ஒரு இதை தேடிக்கிங்க, வாங்க போங்க, அப்படி தான் சொல்கிறாங்க ஷக்கீலா. சினிமாவில் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு படத்துலையாவது ஹீரோயினாக நடிச்சிங்களா? இல்லை ராஜா. அப்போ வந்து ஒரு பாண்டிச்சேரி குரூப் வந்து ஒரு படம் ஹீரோயினையாக என்னை புக் பண்ணாங்கன்னா அந்த படம்லாம் ரிலீஸ் ஆகலை. ஷூட்டிங் போனோம், பாண்டிச்சேரி போனோம், அந்த ஹீரோலாம் நான் மறந்துட்டேன். அந்த காலத்தில் அந்த படம் பாதியிலே நின்றுச்சு. ஒரு நாள் வந்து சிவச்சந்திரன் அண்ணன், அவர் தான் நம்ம இவங்க லட்சுமி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஹஸ்பண்டு, அவர் எண்ணுயிர் கண்ணமான்னு ஒரு படம் எடுத்தார். பிரபு அண்ணன் ஹீரோ. அதில் வந்து லட்சுமி அம்மா ஒரு ஹீரோயின், ராதா ஒரு ஹீரோயின். அதில் நம்ம மாமா SS மாமா இறந்துட்டார்லப்பா, அவருக்கு ஜோடி எண்ணுயிர் கண்ணம்மா. அதில் வந்து எனக்கு பாவாடை தவணி தான், எனக்கு ஆப்சாரி தான். அது கேரக்டரே வந்து கருப்பாக இருக்கிற ஒரு பொண்ணை சிவப்பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி என்னை கல்யாணம் பண்ணிடுவார் SS மாமா. அந்த மாதிரி ஒரு கேரக்டர், நல்ல கேரக்டர் அண்ணன் சிவச்சந்திரன் அவங்க கொடுத்தாங்க. சரி, இப்போ நீங்கள் சினிமாவுக்கு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ண வந்தீங்க. ஆமாம். இதெல்லாம் வந்து வீட்டில் தெரிஞ்சு போய் அப்பா அம்மா பிரச்சனை எல்லாம் இல்லை, அதுதான் வந்துப்பா. இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ஹீரோயின் ஆசையில் தான் வந்தேன். அது கிடைக்கலன்னு அக்கா சின்ன சின்ன கேரக்டரு, அப்புறம் காமெடி அப்படி வந்துட்டேன். தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஒன்றும் சொல்லலை, அவங்களே என்கரேஜ் பண்ணிட்டாங்க. சரி, இப்போது நட்சத்திர பேச்சாளராக இருந்திருக்கீங்க. ஆமாம். ஏன் வந்து சினிமா வாய்ப்புகள் வர்றதில்லை, இல்லை கம்மி ஆயிடுச்சா, இல்லை நீங்களே நட்சத்திர பேச்சாளராக ஆனதுக்கப்புறமா இனி சினிமாவில் நடிக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டு நடிக்காமல் இருந்துட்டீங்களா? இல்லை ஷக்கீலா, அக்காவே எந்த முடிவுமே எடுக்கலை. பொலிட்டிக்கல் போனோம்னா படமே வரலை. ஏன் ஜாயின் பண்ணீங்க? அந்த பிளட்டு ஓடிருச்சு, அதிமுக ரத்தம். ஏன்னா எங்கள் அப்பாவும் எம்ஜிஆர் வெறியன், எங்கள் அம்மா அதே மாதிரி, எங்கள் அப்பாவும் அம்மாவும் பயங்கர புரட்சி தலைவர் வெறியன். அவங்க பிளட்டு தானே. எனக்கு அந்த ஒரு இதில் போயிட்டு இன்கேஸ் யாராவது போய் சொல்லி, இப்போ உன்ன மாதிரி எனக்கு ஒரு தங்கச்சி கூடவே இருந்திருந்தா, அட்வைஸ் பண்ணியிருந்தா, அரசியல்லாம் எதுக்கு அப்படின்னு, அரசியலில் போனதுனால தான் எனக்கு தமிழ் படமே இல்லாமல் போனது காரணம். ஏன்? ஓகே, சரி. அப்போ இப்போ இங்கே எதுவுமே ஒர்க் இல்லை, ஆமாம் அப்படின்னோடனே நீங்கள் வந்து காரைக்குடி. ஆமாடா, இங்கே 10,000 எப்படி வாடகை கட்டுவேன். சரி, இப்போ அங்கே எப்படி வாடகை கட்டினீங்க? அங்கே எப்படி நாடா, அங்கே காரைக்குடிக்கெலாம் போனால் அது ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்குலாம் அங்கே வீடு கிடைக்கும். அந்த மாதிரி போயிடுவோம். ஏதாவது காலத்தை தள்ளிடுவோம். அங்கே போய் ஏதாவது ஏதோ ஒன்று ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை ஒரு ஸ்கூலில் ஏதோ ஒரு ஆயாவோ ஏதோ ஒரு இதில் இங்கேருந்து ஒரு போயிட்டேன்டா. இங்கே தான் ஒரு ஆதரவும் இல்லாமல் போயிடுச்சுல்ல எனக்கு. நடுவில் எதுக்கு ஹைதராபாத் போனீங்க? ஹைதராபாத் போனது எப்படிறானா, அதான் நான் காரைக்குடி போயிட்டு இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டேன். எல்லா ஜாமானையும் விற்றுட்டேன் ஷக்கீலா. வீட்டு பொருள், ஏசி லொட்டு லொசுக்கு மிக்சி, எவ்வளோ பெரிய டாலர்லாம் போட்டிருப்பேன். புரட்சி தலைவி அம்மா டாலர், வளையல் கிளையல் வெள்ளி, அக்கா வந்து டைமண்ட் மூக்குத்தி தான் போட்டிருப்பேன். காலில் 1/2 கிலோ கொலுசு போட்டிருப்பேன் அம்மாட்ட இருக்கும்போது. எல்லாம் விற்றுட்டேன். அம்மா செத்ததுலேருந்து கஷ்டம், கர்ப்பப்பை வேற எடுத்தாச்சு, 3 கட்டி இருக்குன்ட்டாங்க. ரொம்ப வந்து அக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல. சுகர் வேறு வந்துருச்சு, 2 கண்ணுலையும் லென்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு தான் இப்போ நீ எப்படி ஹைதராபாத் போனீங்கன்னு கேட்டில்ல சக்கி. காரைக்குடியில் போய் ரொம்ப கஷ்டம். இந்த விற்றுட்டு போனேன் பாரு ஜாமா, அந்த காசை வச்சு ஒரு வீட்டை எடுத்துகிட்டு ஏதோ வந்து ஒரு சின்ன ஒரு கரண்ட் அடுப்பை வாங்கிக்கிட்டேன். ஏதோ சமத்தி ஒரு சோத்து பானை, ஒரு குழம்பு சட்டி அப்படி வாங்கி வச்சுக்கிட்டுமா ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ரேஷன் கார்டு என் கையில் இருக்குது. ரேஷன் அரிசியை வாங்கி அந்த ரேஷன் வந்து இப்போ நம்ம இங்கே மெட்ராஸ் அட்ரஸில் இருந்தாலும் பாப்பா, நம்ம தமிழ்நாடு போகிறோம், எங்கே போனாலும் ரேஷன் இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து அப்படி பண்ணியிருக்காங்க. அந்த ரேஷனை நான் காரைக்குடியில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது மாதிரி வந்து ரேஷன் அரிசி வாங்கி அக்கா ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு, நான் போய் ஏறி இறங்காத இடம் இல்லை. ஒன்றும் நடிகைன்னு சொல்லிடுறாங்க சக்கீலா, இல்லைன்னா நீங்கள் பேச்சாளர்னு சொல்லிடுறாங்க, வேலையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் எப்படி ஜீவனாம்சம் பண்ணுறது சொல்லு. நான் உன்கிட்ட படபடன்னு பேசுகிறேன், என் மனசில் கல்லங்கப்படம் இல்லாமல் நான் பேசுவேன்னு உனக்கு நல்லா தெரியும். நான் இவ்வளோ பேசுகிறேன், அக்கா பாரு எப்படி ஹாப்பியாக பேசிகிட்ருக்கேன் உன்ட்ட, ஆனால் எவ்வளோ கஷ்டம். அந்த மாதிரி ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். யாருமே சொந்தக்காரவங்கெல்லாம் போனால் எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ ஜெயலலிதாட்ட ஒன்றுமே சம்பாதிக்கலையா, ஜெயலலிதாட்ட சம்பாதிக்கலைன்னா அம்மா என்ன போயஸ் கார்டுன்னு எழுதி கொடுப்பாங்களா சக்கிலா. மீட்டிங் போனால் காசு, வேறு ஒன்றும் இல்லை. அது ரோட்லேயே போயஸ் கார்டுலேயே கிடப்பேன். எவ்வளோ பேர் பார்த்துட்டு போவாங்க தெரியுமா என்னையா. கொஞ்சம் இல்லையா, அப்படி இல்லைம்மா, அனாதை, சுகரு, யாராவது நான் ஏம்மா போனால் வேலையே கொடுக்க மாட்டேன்றாங்க. எப்படிம்மா நான் பிழைக்கிறது? டாய்லெட் கழுவு, நான் படத்தில் தான் டாய்லெட் கழுவுனேன், அந்த வேலைக்கு கூட யாருமே என்னை கூப்பிட மாட்டேங்கிறாங்க. சரி, நீங்கள் கண்ணு தொடச்சிக்கோங்க. அப்படி நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டுட்டு கோயிலாக சுற்றிட்டு இருந்தேன். அப்போ தான் சைக்கிளாக எனக்கு என் ஃப்ரெண்டு ஜெயலலிதா, உனக்கு தெரியும், அதான் நம்ம ஜெயலலிதானா நம்ம அம்மான்னு நினைப்பாங்க எல்லாரும். அவங்க ஜெயலலிதா. ஆமாம் ராஜா, ஜெயலலிதா. அவ கூட நான் நிறைய, நீ எப்படி எனக்கு சின்னதில் நான் உன்னோட நிறைய படம் நடிச்சனோ, நீ அக்கா நான் உன்னை நீ மறந்துட்டியோ என்னமோ அது எனக்கு தெரியாது. ஜல்லிக்கட்டு காலையில் உன் தங்கச்சி நீயும் உட்காந்துருப்பீங்க, பிரபு அண்ணன் ஹீரோன்னு நினைக்கிறேன். நீ தான் அதில் வந்து காமெடி பண்ணிட்டு இருப்ப. இப்போ செட்டில் வாங்கக்கான்னு உட்கார், ஏவிஎம் ஸ்டுடியோன்னு நினைக்கிறேன் இல்லடா சைக்கிளா. அப்படி இருந்துட்டு இருந்தேன் அக்கா.
நான் ஹைதராபாத் போட தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே ராஜா எனக்கு ஜெயலலிதாவுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. யார் சொன்னாங்களோ என்னமோ, ஏய் பாக்கி என்ன காரைக்குடிக்கு போயிட்டியா, பாக்கின்னா நம்ம எல்லாரும் அது மாதிரி எனக்கு கால் பண்ணி, பாக்கி என்னடி காரைக்குடிக்கு போயிட்டியா, என்னடி உன் பிரச்சனை, என்னடி ஆச்சு அப்படின்னா நான் வந்து இல்லை இல்லை லலிதா, ஏன் நாங்கள்லாம் இருக்கிறதெல்லாம் மறந்துட்டியா. நான் போய் கேட்கறதுக்குள்ளே எனக்கு ஃப்ரெண்டு லைனில் வந்து ஒரு நம்ம சுமன் டிவின்னு அவங்க வந்து அந்த பையன் ரோஷன் அப்படின்னு அந்த தம்பி நம்பரை கொடுத்து அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் காரைக்குடியில் இருக்கேன்னு ஒரு டேட்டு கொடுத்தாங்க. நான் டி நகர் வந்தேன். ரோஷன் எனக்கு கால் பண்ணாங்க, போனேன். நம்ம தெலுங்கில் இன்டர்வியூ எடுத்தாங்க என்னைய. எடுத்து அந்த தம்பி எனக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து, இப்படி இல்லாமல் சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறது, ஆந்திராவுக்கு வரக்கூடாதா, நல்ல வேளை உங்கள் ஃப்ரெண்டு நம்பர் கொடுத்தாங்கன்னுப்பா சுமன் டிவியில் இன்டர்வியூ எடுத்தாங்க. அது வந்து அங்கே டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு ராஜா. டெலிகாஸ்ட் ஆனவுன்னு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதை வீடியோவை பார்த்துட்டு அண்ணன் வந்து நாகேந்திர பாபு அண்ணன் இருக்காங்க பாரு, மெகா பவர் ஸ்டார் தம்பி, அவங்க எனக்கு வந்து பவர் ஸ்டாரை தான் தெரியும், அண்ணனை தான் சிரஞ்சீவி என்ன தான் நம்ம கூட தமிழில் நடிச்சிருக்காரு, அண்ணனை தெரியும். பட் எனக்கு இந்த அண்ணனை எனக்கு தெரியாது. நாகேந்திர பாபு அண்ணா படங்கள் நான் பார்த்துருக்கணும் என்னமோ எனக்கு இங்கே இல்லை. இப்போ வீடியோ காலில் இந்த தம்பி வர வைக்கிறார், யார், ரோஷன். ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன். இவங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் வாங்கிட்டாங்க சகிலா, எல்லாமே வாங்கிட்டாங்க. ஃபோன்பே இருக்கா, ஜிபே இருக்கா, அக்கௌண்ட்டே இல்லை அக்காட்ட எனக்கு. அப்போ எல்லாம் வாங்கிட்டு தம்பி ரோஷன் என்னை போக சொல்லிட்டார். அப்போ அந்த அந்த கொடுத்த பணத்தை மட்டும் அது பெரிய ஒரு மனசில் வச்சுக்கிட்டேன். ஐயோ இதை வச்சு ஓட்டிடலாம், இதை வச்சு வாடகை கொடுத்துடலாம், அப்படி இதை வச்சு ஒரு 6 மாதம் அந்த எண்ணத்தில் அந்த பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டேன் அக்கா. போனால் 3 நாளா 4 நாளானே எனக்கு ஞாபகம் இல்லை. 4ஆம் நாள் எனக்கு ரோஷன் லைனில் வந்து, அக்கா இன்னைக்கு ஈவினிங்குள்ளே மெகா பவர் ஸ்டார். நான் என்ன நினச்சிட்டேன், அண்ணன் சிரஞ்சீவி தான் வரப்போறாருன்னு நினச்சிட்டேன். இவங்க மெகா பவர் ஸ்டார் ஃபேமிலின்னா சக்கிலா நம்ம என்ன நினைக்கிறது, நாகேந்திர பாபு அப்படி தானேப்பா நினைப்போம். பட் ஆனால் அவர் வந்து நம்ம லைனில் வரமாட்டார். அவர் எவ்வளோ பெரிய, என்னைய சொல்கிறேன் அக்காவை என்னைய கம்பேர் பண்ணும்போது, அண்ணா இருந்தாலும் என் மனசில் ஒரு கோட்டையை கட்டிட்டேன். அப்புறம் பார்த்தா அண்ணன் நாகேந்திர பாபு வந்து பாக்கிஜாமா, அண்ணன் தமிழ் கூட பேசுகிறாரு, இருந்தாலும் எனக்கு கையெல்லாம் விடன்னு ஆடுது. அது இப்படி காரைக்குடியில் எனக்கு ஒன்றுமே எப்படி புரியலை. அண்ணன் வந்து மீடியாவில் உட்காந்து, பாக்கிஜா ₹1,00,000 నీ అకౌంట్లో వేస్తాను, కవలపడకూడదు, నా పాతక నేను చూసుకుంటాను, ఏంటి ఎందుకు ఇలాగా కష్టపడుతున్నావు, ஆந்திராவுக்கு వచ్చేயொச்சு కదా. அது ரொம்ப டீசெண்டாக பேசினாங்க சகிலா. நான் நினச்சி கூட பார்க்கல. இப்படியெல்லாம் வந்து ஒரு சாதாரண தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த எனக்கு ஒரு மெகா பவர் ஸ்டார் ஃபேமிலி வீடியோ காலில் வரணும்னு அவங்களுக்கு தலையெழுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சகிலா. திருப்பி ரோஷன் வந்து மறுபடியும் அண்ணன் சிரஞ்சீவி அண்ணன்கிட்ட, ஆனால் சிரஞ்சீவி அண்ணன் வந்து ரொம்ப பிஸி, அண்ணன் லண்டன்லேயே தான் இருப்பார், இல்லைன்னா அமெரிக்காவில் தான் இருப்பார். இருந்தாலும் வந்து அவங்க மேனேஜர் குப்தான்னு வந்து லைனில் வந்தாங்க. அவங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க சொல்லிவிட்டு, அவங்க அண்ணன் வந்து சிரஞ்சீவி அண்ணன் நான் நேர்லையும் பார்க்கல, அவங்க என்கிட்ட வீடியோ கால்லையும் பேசலை. அக்கௌண்ட்டில் வந்து ₹1,00,000 அண்ணன் போட்டாங்க. அவங்க ஃபேமிலி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்து என் குருநாதர் என்னை அசம்பிளி ரவுடி வேலை கிடைச்சாச்சு படம், சில்வர் ஜூப், ஆமாம் மோகன் பாபு சார், அந்த நடிகர் சங்க கார்டு, அந்த பையனே மஞ்சு விஷ்ணுவே மோகன் பாபு சார் மகனே அந்த 1,00,000 கட்டி அந்த கார்டை என் கையில் கொடுத்தாச்சு. ஆண்டி இதை வச்சுக்கிறீங்க. அதில் இன்சூரன்ஸ் கார்டில் எனக்கு வந்து பணம் வந்துச்சு பாரு 5 லட்சம். அதில் தான் இந்த கண்ணில் லென்ஸ், இந்த கண்ணில் லென்ஸ் இருக்குது சகிலா எனக்கு. ஆமாம் ராஜா பண்ணிட்டாங்க. மெகா பவர் ஸ்டார் ஃபேமிலி 2 லட்சம், என் குருநாதர் பையன் மோகன் பாபு சார் பையன் மஞ்சு விஷ்ணு ஆப்ரேஷன் பண்ணி கார்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் சகிலா நம்ம ஆந்திராவில் உள்ள மக்கள், தெலுங்கானா உள்ள மக்கள் ஜிபே ஃபோன்பே பண்ணாங்க ராஜா. எனக்கு 500, 1000 இப்படி வந்தது ராஜா. 3.5லேருந்து ஒரு 4 லட்சம் வந்தது. அவ்வளோதான் அக்காவுக்கு. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு நான் ஒன்று காட்டுறேன். இதை வச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் நான் சாப்பிட்றது? சரிக்கா, நீங்கள் ஏன் நீங்கள் இங்கே மெம்பராக இருக்கீங்களா? இல்லைடா, இங்கே இந்த கார்டில் வந்து இந்த நடிகர் சங்க கார்டு நான் சந்தா, அதுதான் நானே இப்படி ஊதாரியாக கேரா பிளாட்ஃபார்மாக தெரியுறேன். இந்த கார்டை நான் எங்கேருந்து மெயின்டைன் பண்ணுறது? இப்போ கூட இது அவகலாவில் ஆந்திராவில் கூப்பிட்டு அவகலாவில் நம்ம போய் காலில் விழுந்து இந்த கார்டை அந்த தம்பி எங்கள் மஞ்சு விஷ்ணு மோகன் பாபு சார் பையன் இந்த கார்டை கொடுத்தாங்க. இங்கே தான் நீங்கள் அதை விட நிறைய தமிழ் படங்கள் பண்ணியிருக்கேன் ராஜா. நீங்கள் ஏன் இங்கே ராதா ரவி அண்ணா இவங்களெல்லாம் ஏன் போய் மீட் இல்லை, நான் அவங்களெல்லாம் பார்த்தேன், ராதா ரவி அண்ணாவெல்லாம் போய் பார்த்தேன் தான். பட் அவங்கெல்லாம் நான் கூப்பிடுறேன், உன்னைய தெரியாத வாசின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. செந்தில் நடிகர் செந்தில் வீட்டுக்கு போனேன், அப்படித்தான் எல்லாரையும் போய் பார்த்தேன். என்ன உன்னைய கூட தான் வந்து பார்த்தேன். கார்டு கேப்டன் விஜயகாந்த் இருக்கும் போதுல இருந்து எனக்கு கார்டு கேப்டன் எடுத்து கூட வந்து ஒப்பாரி வச்சுட்டு போனேன். அந்த வீடியோ நீ பார்த்து ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். அப்ப காரைக்குடியில அண்ணன் கொடுத்த கார்டு இருக்கு என்கிட்ட, கேப்டன் கார்டு. பட் நான் அதை அப்படியே விட்டுட்டேன், எதுவும் கட்டுறதில்லை. நான் வறுமையில் என்னைக்கு ஜெயலலிதா அம்மா போனாங்களோ அன்னையிலேருந்து எனக்கு நான் அந்த எல்லாத்தையும் விற்று திங்க ஆரம்பிச்சோன்னே எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இது வேற ஏதாவது கிட்னி ஃபெயிலியர் ஆகி செத்துருவோமோ, அனாதை பணமாயிருவோமோ, இந்த அளவுக்கு நான் இருக்கிறதே என்னமோ இந்த திருப்பதியானோ எந்த சாமி என்னை காப்பாற்றுறதே தெரியல. முன்னால் உட்காந்து இன்றைக்கி ரொம்ப கௌரவமாக அக்கா கை கால் சுகத்தோடு பேசிகிட்டு இருக்கேன்னா அது எனக்கு காட் இஸ் கிஃப்ட். நான் அக்கா சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ராஜா எனக்கு வந்து வேலை வேணும்,
கை கால் சுகத்தோட எனக்கு இப்படி சோத்தை போட்டு யாராவது ஒரு தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுத்தா போதும் ராஜா. நான் என்ன அக்கா என்ன கோடி கணக்கில் எனக்கு பேங்க்கில் எனக்கு கார் வாங்கி கொடுங்க, வீடு வாங்கி கொடுங்க நான் கேட்குறேன். நான் பிழைக்கணும் ராஜா, பிச்சை எடுக்காமல் இப்படி வறுமை வறுமை. வேலை வேணும் ராஜா, வேலை, தங்குறதுக்கு இடம், ஒரு சாப்பாடை போட்டால் போதும் ராஜா. ஏதோ ஒரு சம்பளம் மாதிரி கொடுத்தாங்கன்னா என்னோட வைத்திய செலவுக்கு வச்சுக்கிருவேன். சரி, இவ்வளவு தூரம் நீங்க ஆந்திராவுக்கு போனீங்க இல்லையா? ஆமா, அங்கேயே நீங்க கேட்க வேண்டியது அங்கேதானடா கேட்டேன். இப்போ கேரளால அம்மா அசோசியேஷன் இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து பென்ஷன் தராங்க. அந்த மாதிரியாவது பண்ணி விடுற. இல்ல அங்க தராங்க. அப்ப இந்த கார்டு வச்சுட்டு நீங்க ஏன் அங்க வாங்கல? இந்த அதுதான் ராஜா, அந்த 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 வாரேன் பாரு, அந்த விஷயத்துக்கு அக்கா வாரேன். கார்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, கார்டு கொடுக்கும்போது அங்கே ஒரு மேனேஜர் இருக்காங்க மூவி ஆர்டிஸ்ட் அசோசியேஷனில். கார்டு வந்து நீங்கள் இப்போ தான் சடன்லி இப்போ ஆக போகுது, 2 வருஷம் ஆக போகுது. கார்டு வந்து 5 வருஷம் கழிச்சு தான் பென்ஷன் வருமா. அந்த 5 வருஷம் கழிச்சு வந்தா நான் உயிரோடு இருக்கணும் செத்துட்டணும் எனக்கு தெரியாது. அதுவும் நான் ப்ரெஷர் கொடுக்க முடியாதுல்ல சக்கிலா. வீடு ஏதாவது கேட்கலையா நீங்க? வீடு கேட்டேன். சித்திரபுரி காலனியில் நான் என்னோட குருநாதர் மோகன் பாபு சார் பையனை மஞ்சு விஷ்ணுவை கேட்டேன். ராஜா ஆண்டியில் கஷ்டப்படுத்தும், நானும் ரொம்ப கஷ்டப்படுறேன் தம்பி, ஒரு ரூம் கொடுன்னா. சித்திரபுரி காலனியில் ஹைதராபாத்தில் வீடு இல்லை ஆண்டி, இல்லாட்டி உங்களுக்கு இல்லாத வீடா அப்படின்னு சொல்லி தம்பியே எனக்கு பேசிச்சே ராஜா. கார்டு காட்டவா சக்கி? காட்டுங்க. இந்தப்பா இதான் ராஜா, இந்த கார்டு தான். இது பணம் தம்பியே கட்டிட்டாங்க, அவங்களே கட்டிட்டாங்க. இந்த கார்டு வந்து மஞ்சு விஷ்ணு அவரோட சொந்த பணத்தில் அக்காவுக்கு வந்து மா அசோசியேஷனில் சில்வர் கார்டு லைஃப் மெம்பர் கார்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி நம்ம அக்காவுக்காக என்ன பண்ண போகிறோம்? நாசரை போய் பார்த்தீங்களா? இல்லை ராஜா, விசால் நாகர் எல்லாருமே அங்கே காரைக்குடிக்கு ஷூட்டிங் வந்திருந்தாங்க. பார்த்தீங்களா? இல்லை விசால் எல்லாம் அதுதான் பாப்பா, யாரை போனாலும் வந்து இன்க்ளூடிங் நம்ம இந்த அரசியல்வாதிகள்லேருந்து யாரை போனாலும் கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க, வெளியிலே விரட்டி விட்டுறாங்கப்பா. அதனாலே நான் போகிறதில்ல. வீட்டுக்கு போய் இப்போ தளபதி விஜய் இருக்காப்புல, தம்பி இருக்குது, விஜய் தம்பி இருக்குது, அல்டிமேட்ரி சார் அஜித்குமார் இருக்குது, யார் வீட்டுக்கு நான் போகலை, பயமாக இருக்குது. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க தளபதி விஜயை போய் பாருங்கள், அவர் ரொம்ப கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, உங்களை மாதிரி வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்றாங்க. அஜித் ஏன் நீங்கள் போய் பார்க்கல? நீங்கள் என்ன தமிழ்நாட்டில் அஜித் ஃபேனாக இருந்தீங்க, 2 பேரோட நடிச்சிருக்கீங்க. இப்போது நாங்கள் ஒர்க்கிங்கில் இருக்கிறோம். இப்போ கரண்டா ஒர்க் பண்ற எங்களுக்கு கூட அவங்கள எப்படி காண்டாக்ட் பண்றதுன்னு தெரியல. இதுதான் உண்மை. அப்புறம் நீயே சொல்லு ராஜா, வீட்டு வாசல் எல்லாம் போய் நின்னுட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீயே சொல்லு. ஏன்னா இப்போ அஜித்தையோ இல்லைன்னா விஜயையோ காண்டாக்ட் பண்ணணும்னா அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ரிலேட்டிவ்ஸோட நம்பர்ஸ் நம்ம கிட்ட இருந்தாலும் அவங்கள காண்டாக்ட் பண்ற வழி நமக்கு தெரியாது. அப்புறம் எப்படி பாப்பா நீ மீடியாவில் இருக்க பொண்ணே இப்படி சொல்ற? நான் எங்கடா போய் பார்க்க முடியும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ இந்த மாதிரி ஒரு சினிமா மட்டுமே தெரிஞ்ச உங்களுக்கு இந்த நிலைமைனா இப்போ யார் இதை காப்பாத்துறது? பட் எனக்கு தெரிஞ்சு இங்க விஷால் இல்லை நாசர் வந்து உங்களுக்கான அந்த பதிலை கண்டிப்பா அவங்க சொல்லணும். நீங்க மெம்பர் ஆவறீங்க ஆவலை அதெல்லாம் அப்புறம் கதை. ஆனால் அததான் எனக்கு ராதா ரவி அண்ணாலாம் இருக்கும்போது இந்த நலிந்த கலைஞர்களுக்குன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இங்கே வந்து இவங்க வந்ததுக்கு அப்புறமா நான் இவங்க ஆக்டிவாக இருக்கிற மாதிரி கூட நான் பார்க்கல. அதுதான் பாப்பா, நானும் போகலை. சரிக்கா, நீங்கள் அந்த காலத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது உங்களை வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படிலாம் கேட்டிருக்காங்களாக்கா? அப்போல்லாம் வந்து பார்த்தா உண்மைதான், அதெல்லாம் நிறையா இருந்துச்சு. எனக்கிட்ட நான் எப்படின்னா பி வாசு சார் டைரக்ஷன், நான் கவுண்டமணியோட ஒரு 4-5 படம் பண்ணேன்னு நினைக்கிறேன். ரிக்ஷா மாமா, வேலை கிடச்சாச்சு, இதய வாசல், நம்ம ஊர் பூவாத்தான்னு. அதுக்கப்புறம் செந்தில் கூட ஒரு 2-3 படம், அதான் அஜித் படம் ரெட்டை ஜட வயசு. அப்புறம் தம்பி தளபதி விஜய் கூட சந்திரலேகாவில் நானும் வடிவேலு செந்தில், நான் வந்து அதில் ஒரு டோபி. அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 படத்தில் செந்தில், 4-5 படம் கவுண்டமணி. அப்போ இது எல்லாமே நம்ம அந்த டைரக்டர்ஸ் வாசு சார் இவங்க அந்த ஒரு டீமு. அதனால் வந்து நான் உங்ககிட்ட ஒளிவு மறைவு இல்லாமே சொல்கிறேன், என்கிட்ட அந்த மாதிரி யாரும் ஒன்றும் இது கேட்டிருந்தா உன்கிட்ட நான் ஏன் இவ்வளோ ஒளிவு மறைவு இல்லாமல் அக்கா பேசுகிறேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ராஜா. கல்யாணம் ஆயிடுச்சாக்கா உங்களுக்கு? உங்கள் லைஃப் என்னக்கா? அதுதான் பாப்பா, நான் தான் ஒருத்தனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே. அவன் வந்து பிஇ சிவில் இன்ஜினியர். நான் அம்மா கிட்ட இருக்கும்போது, புரட்சி தலைவிட்ட இருக்கும்போது அவனும் கட்சி தான், அது மாணவரணியில் இதுவாக இருந்தான். இந்த கூட்டத்துக்கு போகும்போது வரும்போது, இந்த காரில் போகும்போது வரும்போது லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த மேரேஜ் லைஃப்பும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவன் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் ஊன்னு மகாராணி மாதிரி வச்சு தாங்கினா, கல்யாணம் ஆகி அடுத்த வருஷம் பார்த்தா சைக்கோ ஆயிட்டான். இந்த இங்கெல்லாம் தழும்பு அடிச்சுக்கிட்டு இங்கே கை கால் அங்கே பாரு. எதுக்கு? அப்போ குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது சந்தேகம்.
சகிலாட்ட பேசினா தப்பு, ஆம்பளைட்ட பேசினாலும் தப்பு, பொம்பளைட்ட பேசினாலும் தப்பு. சந்தேக பேர் வழி குடிச்சிட்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ தான் எனக்கு வயிற்றில் ஒரு ஆம்பளை புள்ள அபாஷன் ஆகிப்போச்சு. இல்லாட்டி இன்றைக்கி என் புள்ள இருந்திருப்பான். சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வறுமையை தான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர மேரேஜ் லைஃப்லாம் நான் பட்ட கொடுமை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதுக்கப்புறம் அது வாய்ப்போச்சு. அப்புறம் அது பண்ணி அவன் என்னமோ கடன் வாங்கிட்டான் போல் 40 லட்சம். இன்ஜினியர் இல்லை, சிவில் இன்ஜினியர். அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஏதோ கடன் வாங்கி இந்த பிராந்தியை வாங்கிமா அதில் விஷத்தை ஊற்றி கலக்கி குடிச்சிட்டு தூக்கு போட்டு அவங்க வீட்டிலே செத்துட்டான். இந்த உயிரை கொடுத்தது கடவுள். இந்த உயிரை அவரே எடுத்துக்கிட்டோன்னு தான் கடைசி இன்னும் ஓடிட்டு இருக்கேன் பாரு அக்கா. அந்த தற்கொலைங்கிற எண்ணம் மட்டும் எனக்கு வரல ராஜா. அவன் அவ்வளோ கொடுமைப்படுத்தி என்னை அடித்து முடியெல்லாம் பிடிச்சி மூஞ்சிலாம் விழுந்து அப்படியே அடிக்கும் போதே நான் தற்கொலை எண்ணத்துக்கே போகலை. நான் ஒரு சில வார்த்தைங்க சொல்கிறேன்க்கா, உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கக்கா. சரி சரிங்களா? இப்போ நான் முதல்ல கேட்குறேன், லவ், கல்யாணம், பணம், மனம். என் மனசில் பட்டதை சொல்லிட்டேன் அக்கா. ஃபேமிலி எனக்கு பிடிச்ச பூ மல்லிகைப்பூ. நீங்கள் ஏன் இப்படியே இருக்கிறீங்கன்னு என்னால் மட்டும் இல்லை, பார்க்குற ஜனங்களுக்கு கூட புரிஞ்சு போச்சு. உங்களை நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரிங்கக்கா, நீங்கள் சினிமாக்கே வரலன்னு வைங்களேன், நீங்கள் என்ன வாழ்ந்துருப்பீங்க? அது வந்துப்பா எங்கள் வீட்டில் நான் தான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன்ல, நான் சினிமாவுக்கு தான் ஆகணும்னு. எங்கள் வீட்டில் வந்து என்னை பொம்பளை போலீஸ் ஆக்கணும்னு எங்கள் அப்பா ஆசைப்பட்டார். ஒருவேளை சினிமாவுக்கு வரல. குழந்தைங்க இல்லைன்ற வருத்தம் இருக்காக்கா? இப்போ எனக்கு அந்த குழந்தை இல்லையேங்கிற வருத்தம் இப்போ தான் வயசானதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அந்த நேரம் ஒன்றுமே தெரியல. இப்போ எதை என் புள்ள இருந்துருதுன்னா ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு வந்து ஏதாவது குழந்தை கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிறக்கிற பசங்க பிறந்திருந்தால் அந்த பசங்க உங்களை வச்சு காப்பாற்றுவாங்கன்னு எந்த நம்பிக்கையில் சொல்கிறீங்க? இப்போ நான் நிறையா காரைக்குடியிலே பார்க்குறேன், என் சொந்த பந்தத்தில் கூட பார்க்குறேன். பொண்ணு இருக்காங்க, பையன் இருக்காங்க, வேலைக்கு போயிட்டு வந்து அம்மாவை பார்க்குறாங்க, வாடகை கட்ட பணம் கொடுக்குறாங்க, சாப்பாட்டுக்கு மளிகை சாமான் வாங்கி போட பணம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம பையனும் இருந்தால் நம்மளை பார்த்துருப்பானோ, நம்ம பொண்ணு இருந்தால் பார்த்துருப்போன்னு அப்படி நினைக்கிறேன். அந்த நம்பிக்கை. ஆனால் வந்து எல்லா பொண்ணும் எல்லா பையனும் அப்பா அம்மாவை காப்பாற்றுறதில்ல. அது வந்து சரியான கேள்வி. இப்போ சகிலா நீ கேட்டது, எல்லா அப்பா அம்மாவையும் எல்லா பொண்ணுங்களும் வந்து பையனும் காப்பாற்றுறதில்ல. ஒரு சில குடும்பத்தில் நான் பார்க்குறேன். அப்போ எனக்கு அந்த ஏக்கம் இருக்குது, நம்ம பையன் இருந்தால் நம்மளை பார்த்துருப்பானோ, நம்ம பொண்ணு இருந்தால் நம்மளை பார்த்துருக்கோம், ஒருவேளை நம்ம இன்றைக்கி இந்த பிள்ளைங்களை வந்து இழந்துட்டு தான் இப்படி அனாதையாக தெரியுமோ அப்படின்னு இந்த பக்கம் இப்படியும் நினைக்கிறேன், அப்படியும் நினைக்கிறேன். யாரையாவது பார்த்து பொறாமப்படுவீங்களா? இது வரைக்கும் பொறாமையே பட்டதில்லை ஷக்கி. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன். சரி, நம்ம கேமராவை பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன வேணுன்றது ஒரு வாட்டி இப்போ இருக்கிற நடிகர் சங்கத்துக்கும், விஷாலுக்கும், நாசர் சாருக்கும், பொதுமக்களுக்கும், டைரக்டர்ஸ்க்கும் நீங்களே சொல்லுங்கள். வணக்கம் நாசர் சார், விஷால் தம்பி, இன்னும் அங்கே நம்ம அந்த நடிகர் சங்கத்தில் போஸ்டிங்கில் இருக்கவங்களுக்கு எல்லாரும் வாசுகியக்கார் இருக்கை கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். எனக்கு தயவுசெய்து ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன செய்ய விரும்பினாலும் எனக்கு உடனே சகிலா நம்பருக்கே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்னை கூப்பிட்டு என்ன உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. இல்லை மறுபடியும் கார்டு நான் வந்து விட்டுட்டேன், புதுசாக கார்டு கொடுக்குறீங்களா? ஏன்னா நான் காரைக்குடி கீரைக்குடிலாம் இப்படி போய் நான் தலைவரி கோலமாக தெரிஞ்சிட்டேன். இப்போ அவங்களே ஆந்திராவில் நான் கஷ்டப்பட்டதை பார்த்து எனக்கு அவங்க வந்து நான் என்னோடய மஞ்சு விஷ்ணு, எங்கள் குருநாதர் மோகன் பாபு பையன், அவங்களே லைனில் வந்தாங்க. அங்கே எல்லாருமே லைனில் வர்றாங்க. நீங்கள் ஏன் நம்ம தமிழ்நாட்டில் யாருமே லைனில் வர மாட்டேங்கிறீங்க? ஏன் எந்த நடிகர்களோட வந்து ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்கள் மெகா பவர் ஸ்டார் அண்ணன் நாகேந்திர பாபு எவ்வளோ பெரிய ஆள், அவர் எனக்கு வீடியோ காலில் வரணுமா? நான் பிறந்தது தமிழ்நாடு, காரைக்குடி, இந்த மண், ஏபி தெலுங்கானாக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவங்க லைனில் வர்றாங்க. சிரஞ்சீவி அண்ணன் எவ்வளோ பெரிய ஆள், அவங்க என்னை கூப்பிட்டு ரோடாக பிச்சை எடுத்துகிட்டு இருந்தேன், எனக்கு சாப்பாடு போடுறாங்க, மூவி கார்டு அவங்களே 1 லட்சம் கட்டி கார்டு கொடுக்குறாங்க. ஏன் நீங்கள் தமிழ்நாட்டில் ஏன் இப்படி பண்ணுறீங்க? பொதுவாக நான் மற்ற ஆர்டிஸ்ட் எவ்வளோ பேர் செத்து போனாங்க, நான் அதை பற்றி கூட கேட்க விரும்பலை. எனக்கு இப்படி நான் இன்னும் இப்படி ரோடாக திரியிறேனே, எனக்கு நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. நாசர் சார், விஷால் தம்பி, உங்கள் எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன், கார்த்திக் தம்பி, சிவகுமார் சார் பையன், ஏதாவது பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரோட்டில் போய் படுத்துக்க முடியுமா? தமிழ்நாட்டில் மட்டும் நான் வேலை கேட்கலையா? எவ்வளோ வேலை கேட்டேன். ஆல்ரெடி சிந்து இறந்து போச்சு கேன்சரில், அது கூட வீடியோ 47 ஆர்டிஸ்ட்டுக்கு வச்சுச்சு. எனக்கு செய்ய வேண்டாம், வாசுகியக்காவுக்கு செய்யுங்க அப்படின்னு கேட்டுச்சு. எவ்வளோ பெரிய ரஜினி அண்ணனுக்கு நாங்கள் வீடியோ வைக்கலையா? விஜய் சேதுபதிக்கு வைக்கலையா? 47 ஆர்டிஸ்ட்டுக்கு வச்சுச்சு. ஏன் இப்படி பார்க்குறீங்க? எப்படி இப்போ எனக்கு ஏதாவது ஒரு வசதி இருந்தால் பரவாயில்ல. நான் எங்கே போய் 10 ரூபா இருந்தால் தானே நான் டீ குடிக்க முடியும். மூக்குத்தி எத்தனை நாளைக்கு நான் விற்று சாப்பிடுவேன்? கழுத்தில் கிடந்த செயின், காலில் கிடந்த கொலுசு. ஏன் இப்போ எனக்கு புள்ள இருக்கானா, புருஷன் இருக்கானா? ஒரு ஏபி தெலுங்கானாவில் கூப்பிட்டு எனக்கு கார்டு 1 லட்ச ரூபா கட்டி கொடுத்துருக்காங்க.
அவங்க கொடுத்த 4.5 லட்சம் 5 லட்சத்தை வச்சு நான் எத்தனை நாளைக்கு நான் கடன் கட்டுறது, எப்படி நான் சாப்பிட்றது, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கும் எனக்கு மனசு வர மாட்டேங்குது. அதனால் ஏதாவது எனக்கு ப்ளீஸ் தயவு செஞ்சு மறுபடியும் வேணாலும் நான் மடிப்பிச்சை கேட்குறேன். அதனால் ஏதாவது நீங்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு நடிகர் சங்கத்திலேருந்து எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாசர் சார், கார்த்திக் தம்பி, விசால் தம்பி, வணக்கம். கடவுளை நம்புறீங்க, கடவுள் எப்பவுமே கைவிட மாட்டாங்க. கண்டிப்பா, அதான் உண்மை. கண்டிப்பாக என் அன்பு தங்கச்சி வந்து வீண் போகாது. சரிப்பா, ஆல் த வெரி பெஸ்ட். நாங்கள்லாம் இருக்கோம். தேங்க்யூடா, வணக்கம்டா, வணக்கம். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது.